श्रीमते श्रीवराहमहादेशिकाय नमः। श्रीमते रङ्गरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते वेदान्तरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः। श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः। श्रीमते बगलभूषणमहागुरवे नमः। श्रीतरङ्गमहनन्दिनी हेमाब्जनायिका समेत श्रीदेवनाथ परब्रह्मणे नमः। श्री अलर्मेल मंका नायिका समेत श्री श्रीनिवास परब्रह्मणे नमः। श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति। சீரொன்றுதோ புழு திருவேங்கடமுடையான் பாரொந்தச் சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே யமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப் போமளவும் வாழ்வு. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. சுவாமி தேசிகனுடைய ரொம்ப சிரேஷ்டமான தயா சதகத்தை அனுபவிச்சுருக்கோம். தயையினுடைய பல்வேறு விதமான பரிணாமங்கள், அந்த தயையினுடைய குணம் என்னன்னா தயையே குணம் அப்படின்னு சொல்லி அவளே பிராட்டி அவளே மகாலட்சுமின்லாம் சொல்லி சுவாமி தேசன் வர்ணிக்கிறார். இதில் 78 பாசுரங்கள் நாம் சேவிச்சிருக்கோம். இந்த 78வது பாசுர ஸ்லோகத்திலே யஜ்ஞம் யாகம் தானம் ஹோமம் அர்ச்சனாதிகள் இப்படிப்பட்ட புண்ணிய கர்மாக்கள்லாம் ஜீவாத்மாவாலே பண்ணப்படுறது. ஒரு சில தேவதைகளை குறித்து அந்த யஜ்ஞத்தெல்லாம் அனுஷ்டானம் பண்ணுறா, அவளுக்கு அந்த பலன் கொடுக்கணும். அந்த பலன் ஜடிதியாக வராது, காலாந்தரத்தில் தான் கிடைக்க போகிறது. அதுக்குள்ளே இந்த ஜீவன் உயிரோடு இருக்கணும். எந்த தேவதையை குறித்து இவன் ஒரு பலனை உத்தேசித்து அந்த யாக நிச்சயத்தை பண்ணானோ அந்த தேவதைகளுக்கும் ஜீவித காலம்னு பெருமாள் நிர்ணயம் பண்ணியிருக்கார். அவளுடைய இந்த பிரளயங்களிலாலே அவளுடைய காலமும் முடிஞ்சு போயிட்டுன்னா இந்த ஹோமம் அனுஷ்டானம் பண்ணவனுக்கு ஒரு பலன் கொடுக்கணும் இல்லையா? அதனாலே அந்த தேவதைகளுடைய ஸ்தானத்திலே தயா பிராட்டியாக இருந்து அந்த தேவ பித்திருக்கணங்களுடைய ஸ்தானத்தில் இவள் இருந்து அந்த பராபலன்களை எல்லாம் அந்த அனுஷ்டானம் பண்ணவாளுக்கு கொடுக்குறா, அந்த பலங்களெல்லாம் சேர்ப்பிக்கிறான்னு 78வது ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் அத்யத்புதமாக சாதிச்சிருக்கார். இன்றைய தின பாசுரம் 79வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் விஷயம் என்னன்னாக்கா, ஒரு ஸ்லோகத்தை நம்ம சேவிச்சுருவோம். தொதுபத சதனாத்ய ஸ்வோவா மகாப்ரளயேவா விதரசி நிஜாம் பாதாம் போஜம் விஷாச்சலசேகரஹ ததிக கருணே தத்ரத் கீடா தரங்க பரம்பரா தரதமதயா துஷ்டாயாஸ்தே துரத்யயதாம் விதுஹு அப்படின்னு. அதாவது இந்த கருணாதேவியே தயா பிராட்டியே உன்னை சரணமாக பணிந்தால், தது உன்னை யார் சரணமாக பணிந்தால் இன்றோ அத்ய இல்லை ஸ்வஹா நாளையோ மகா பிரளயங்கள்லாம் வந்தால் கூட கழித்து இவனுக்கு ஏதாவது ஒரு பலன் கொடுத்துடணும். அதற்கு சத்தியவாதியான திருவேங்கடத்தான் அந்த மலைகளுக்கெல்லாம் சிரோபூஷணமான மலையில் இருக்கக்கூடியதான பெருமாள் அவனுடைய பாதாம்போஜமான திருவடியானது திருவடி கமலத்தை விதரதி அளிக்கிறாள்னு சொல்கிறார். அதனால் அந்த விஷயத்தில்
தத்தது கிரீடா தரங்க பரம்பரா. அந்தந்த பல விளையாட்டுக்கெல்லாம் தாரதமியங்களோடு இருப்பது உன்னுடைய திருவுள்ளம். உன் திருவுள்ளமானது மாயையினாலே தான் இருக்கு. அந்த மாயையை நம்மளால் தாண்ட முடியாது என்பதை விதுகு, நல்ல சாஸ்திர பண்டிதாள், உன்னை பார்த்தவா, அறிஞர்கள் இவாள் எல்லாம் சொல்றா அப்படின்னு சாய்க்கிறார் சுவாமி தேசிகன். இந்த தயையினிடத்திலே, அதாவது சீனிவாசனிடத்திலே ஒரு உபாய அனுஷ்டானம் பண்ணி சரணாகதி பண்ணி இருக்கிற அந்த ஜீவாத்மாக்களுக்கு அவனுடைய திருவடி தாமங்கள் சரண கமலங்கள் எல்லாம் கிடைக்கும் என்பதிலே நிச்சந்தேகம் அப்படின்னர். ஆனால் அது இன்னைக்கு கிடைச்சிருமா, நாளை கிடைச்சிருமா, இன்னும் சில காலம் கழிச்சு கிடைக்குமான்றது அவன் பரண சரணாகதி மந்திரத்தை பொறுத்திருக்கு. நாமெல்லாம் எப்படி நமக்கு ஆச்சாரியால் பண்ணி வைக்கிறான்னா தேக அவசானத்தின் போதுன்னு சொன்னான். இந்த தேகம், இந்த சரீரம் முடியும் போது எனக்கு மோட்சம் கொடுன்னு பிரார்த்தனை. நம்ம அந்த பிரார்த்தனையில மகா விஸ்வாசத்தை வச்சு தான் நம்ம பண்ணுறோம். அதனாலே அவன் தன் திருவடியை நமக்கு கொடுப்பதற்கு சத்தியம் நிச்சயம் கிடைச்சிரும். அதான் சொன்னார், இன்றோ நாளையோ என்று நகை செய்கின்றானே அப்படின்னு சாதிச்சார். இன்றோ நாளையோ என்று நகை செய்கின்றானே என்பது ஸ்லோகம், அந்த பாசுரம் அதிகாசங்கத்தில் சுவாமி தேசிகன் சாய்கிறார். ஆனால் யாரெல்லாம் லோகத்தில் ஜனிச்சிருக்காளோ அவளுக்கு நிச்சயமாக மரணம் என்பது சம்பவிக்கும். பிறந்ததுக்கும் மரணத்துக்கும் நடுவில் இந்த சம்சார சாகரத்தில் இந்த ஜீவாத்மா உடண்டுன்னு இருக்கு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இன்றோ அல்லது நாளையோ இல்லை 100 வருஷம் கழிச்சோ இந்த லோகத்துள்ள பிராணிகளுக்கெல்லாம் மிருத்யு பயம் வருவது நிச்சயம் அப்படின்ட்டு வசுதேவர் கம்சனிடத்தில் சொன்னார். நீ எல்லா குழந்தையும் கொண்டு இருக்கப்பா, ஆனால் ஒத்த என்னைக்கான அந்த ஜீவனா இருக்கன்னு போய் தான் ஆகணும். இது உலக நீதின்னு வசுதேவர் சாய்ச்சார். அதான் ஆழ்வார் கூட சில பாசுரங்கள் எடுத்து கையாளும் போது பெரியாழ்வார், வைய மனுஷரை பொய்யன்றே காலனியம் உடனே படைத்தான்னு சொன்னார் பெரியாழ்வார் திருமொழியிலே. இதெல்லாம் ஒரு நீர்க்குமொழியான வாழ்க்கை. இதுக்கு நடுவில் அநேக ஆட்டம் பாட்டம் போட்டு கடைசியில் எது நல்லது கெட்டதுன்னு தெரியறதுக்குள்ளே நமக்கெல்லாம் வயசாகிடுறது. அந்திம தசையில் ஒரு ஆச்சாரியாலை பிடிச்சிட்டு அவளுடைய திருவடியை தொழுது நம்ம எல்லாம் சரணாகதி உபாயத்தை நமக்கோசரம் அவள் அனுஷ்டானம் பண்ணுறா. அப்போ சில காலம் பெருமாள் எப்போ கூப்பிட்றானோ அது வரைக்கும் இங்கே இருக்க வேண்டியது அப்படின்னு நிச்சயமாயிடுத்து. இப்படி ஏன்னா உனக்கு நீ பண்ண உபாயத்துக்கு வைகுண்டம் கொடுக்கும்னா மரணம் சம்பவிச்சாதான் வைகுண்டம் கிடைக்கும். மரணமானால் வைகுண்டம் கொடுக்கும் பிரான்னு சுவாமி நம்மாழ்வாருடைய பாசுர வாக்கு இருக்கு. பிறந்தவனுக்கு மிருத்யு நிச்சயம் என்பதை கீதையிலும் ஸ்ரீ கிருஷ்ணன் சாய்கிறார். ஆனால் இந்த சீனிவாசனுடைய திருவடி தாமரைகளை ஆசிரியிக்கிறவா இருக்காள் நம்மளை போல ஆஸ்திகாள் பரம் பாகவதாள் எல்லாம் இந்த சம்சார துக்கத்தில் நிவர்த்தி ஏற்பட்டு அது நாசமடைந்து எம்பெருமான் நமக்கு கிட்ட வேண்டும். இதுக்கு நடுவில் பெருமாள் பல சோதனைகள்லாம் பண்ணுறார். ஒரு மாயை இந்த லோகமே ஒரு மாயைன்னு சொன்னான். எம்பெருமானுடைய மாயை யாராலும் மம மாயா துரத்தியான்னு பெருமாளை கீதையில் சாதிக்கிறார். அர்ஜுனன்ட்ட சொல்லும்போது மார்க்கண்டையருக்கு மட்டும் அந்த மாயையை காட்டுறார். அவர் பிரார்த்தனை பேரில் லோகம்னா என்ன பிரளயம்னா என்னன்னு காட்டுறார். மற்ற யாரும் அதை பார்த்தவா கிடையாது, பெருமாள் ஒண்டி தான் பார்த்துருக்கார். அதனால இது அவனுடைய மாயை லீலா வினோதங்கள். சில பெருமாள் சில சித்து விளையாட்டுக்களை பண்ணி தான் அவனு திருவடி தாமரை நமக்கு காட்டுறான். சரணமாகும் தனத்தால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் ஆழ்வார் சொன்னார் முன்னாடி. அதனாலே நம்ம சரணாகதி பண்ண டயத்துக்கும்
நம்முடைய சரீரம் விநாசமடையத்துக்கு நடுவில் நிறைய போராட்டங்கள்லாம் இருக்குது. நம்ம ஏதோ பாகவத உபச்சாரம் நல்லது கெட்டது எல்லாம் லோகத்தில் நடக்கிறது. ஆனால் பெருமாள் வந்து ஒரு நாளும் கைவிடான். இந்த ஜீவாத்மாவை சரணாகதி பண்ண பிரபன்னனை ஒரு நாளும் கைவிட மாட்டான். சரி, நம்ம தான் பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணிட்டோமே, அவனை பற்றி தெரிஞ்சு போனால் அவனை பற்றி நம்மளால் ஜாஸ்தி தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா மமமாயா துரத்தையான பெருமாளே சாதிச்சிருக்காரு கீதையில். அந்த மாயை நம்ம தாண்டுவது ரொம்ப கஷ்டம். அதை தாண்டி போனால் அவன் சரணமடைந்து அவன் அனுகிரகத்தின் மேலே தான் நம்ம போய் ஆகணும். இந்த லோக மாயை தாண்ட முடியும். இந்த பகவானுடைய தயை இருக்கே, அது எந்த லெவல்லையும் இறங்கும். அது இவ்வளோதான் நம்மளால் நிச்சயமாக சொல்ல முடியாது. அவனுடைய தயை அவனாலே கூட உல்லங்கனம் பண்ண முடியாது, தாண்டி போக முடியாது. கொடுக்குறேன்னு சொன்னால் கொடுத்துருவார், அவ்வளோதான். ஒரு சொல் ஒரு வில்லாளனாச்சே பெருமாள், உனக்கு நான் இன்னைக்கு அனுகிரகம் பண்ணனா அனுகிரகம் பண்ணியே தீருவான். வாலியை வதம் பண்ணனா வாலியை வதம் பண்ணிவிடுவார், அவ்வளோதான் இல்லையா? அந்த மாதிரியான எம்பெருமானிடத்தை நாம் சரணாகதி பண்ணுறோம். அவனுடைய விஷயத்தை அவனாலே அறிய முடியாதவன். அவனுடைய அந்த தயன்ற குணத்தினுடைய ஆழமானது, சில பேர் இங்கிலீஷ் சொல்லுவோம் கிராவிட்டின்னு சொல்லல, எவ்வளோ தூரம் இருக்குது தெரியுதுமா, அவனாலே முடியாதான். அவ்வளோ அனுகிரகசாலி பெருமாள். இதுக்கெல்லாம் தயே காரணம் சொன்னால் தனக்கும் தந்தன்மை அறிவறியானை தடங்கடல் பள்ளியம்மானை அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியில சாதிக்கிறார். தனக்கும் தன்மை, அவனுடைய குணம் என்ன, அவனுடைய தன்மை என்ன, அவன் எப்படி இருப்பான், எப்படியெல்லாம் ஜீவாத்மாக்களுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு காத்துன்னு இருக்கான் என்ற அந்த குவாலிட்டியை அவனாலேயே தெரிஞ்சுக்க முடியாது. அவ்வளோ பெருமாள் அனுகிரகசாலி அப்படி என்பதை இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் அற்புதமாக சாதிச்சு கிறிஸ்பா சொல்லணும்னா தான் சரணாகதி பண்ணவாலே பெருமாள் ஒரு நாளும் கைவிடான் அப்படின்றதான் இந்த ஸ்லோகத்தோட தாத்பர்யார்த்தம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.